ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th புக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ். ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபரர். சரியா, இதை நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க, கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். ஸோ முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ் குமரகுருபரர். பாட்டு வரிகள்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஆடுக செங்கீரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா பண்டி வயிறு அசும்பிய ஒளி வீசுகிற முச்சி அப்படின்னு தலையுச்சி கொண்டை. சரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா முக்கியமானது என்ன, இலக்கண குறிப்பு. குண்டலமும் குலை காதும் அப்படின்னா இன்னும் முடிஞ்சு எண்ணுண்மை ஆடுக வேங்கோல் வினை முற்று விகுதி விகுதி கொண்டு முடிஞ்சிருக்கு. பகுபத உறுப்பிலக்கணம் பதிந்து பதி இத்துக்குட்டல் ஊ பதின பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை ஊ வினையச்ச விகுதி. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் அடுத்தது என்ன அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம். இதை இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க. அணிகலன்கள்னு கொடுத்துருப்பாங்க. சிலம்பு கிங்கினி அப்படின்னா காலில் அணிவது, அரைஞான் அப்படின்னா இடையில் அணிவது, சுற்றினா நெற்றியில் அணிவது, குண்டலம் குலை காதில் அணிவது, சூளி தலையில் அணிவது. ஸோ இதை மேட்சிட்டில் கொடுத்துட்டு கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. சிலம்பு காலில் போகிறது, அரைநான் இடை இடுப்பில், சுற்றினா தெரியும் நெத்திச்சுட்டி நெற்றியில், குண்டலம் குலை காதில், சூளி தலையில் அணிவது. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க எக்ஸாமில். சரிங்களா, இரு பாலாருக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 7. காப்பு செங்கீரை தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புலி. ஸோ ஆண்பாருக்கு கடைசி 3 பருவம் என்னென்னா சிற்றில் சிறுபறை சிறுதேர். பெண்பார் பிள்ளை தமிழுக்கு கடைசி 3 இதுன்னா கலங்கு அம்மானை ஊசல். சரியா, ஊசல். இது எல்லாம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இவரோட ஆசிரியர் குறிப்பு ரொம்ப 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 முக்கியம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபரர் இயற்றிய நூல் என்ன, முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ். இந்த செங்கீரை பருவத்தில் 8ஆம் பாடல் நம்ம பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 96 வகை சிற்றிலங்களுள் ஒன்று பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் வந்து 96 சிற்றிலக்கியங்களில் வகையான சிற்றிலக்கியங்களில் ஒன்று. இது வந்து என்ன அப்படின்னா இறைவனோ தலைவனோ அரசனோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவர். சரியா, பாட்டுடை தலைவரின் செயற்கரிய செயல்களை எடுத்தியம்புவது பிள்ளைத்தமிழ். 10 பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு 10 பாடல் என 100 பாடல்களால் இது பாடப்பெறும். ஸோ இது வந்து ஒரு 10 பருவங்கள். இதில் எத்தனை பருவம்னு கேட்பாங்க. 10 பருவங்கள், ஒரு பருவத்துக்கும் 10 பாட்டு. ஸோ 100 பாடல்கள் இருக்குது. இது வந்து ஆண்பார் பிள்ளை தமிழ் பெண்பார் பிள்ளை தமிழ்னு 2 வகைப்படும். இன்னொன்று, குமரகுருபரர் எந்த காலத்தை சேர்ந்தவர், எந்த நூற்றாண்டில் சேர்ந்தவர்னு கேட்பாங்க. 17ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து தமிழ் வடமொழி இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர். ஸோ இதை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அவர் எந்தெந்த மொழிகளில் புலமை மிக்கவர், தமிழ் வடமொழி இந்துஸ்தானி. அதே மாதிரி எந்த நூற்றாண்டில் காலத்தவர் அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டு. அதே மாதிரி இவரோட நூல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலாவல்லி மாலை, நீதி நெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை முதலான நூல்களை இயற்றியுள்ளார். ஸோ இது எப்படி கேட்பாங்கன்னா அவரோட 4 நூல்களை கொடுத்துட்டு இது எது வந்து பொருந்தாதது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கரெக்டாக படிச்சுக்கணும். கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலாவல்லி மாலை, நீதி நெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை முதலான நூல்களை இயற்றியுள்ளார். அதேமாதிரி இது ஒரு 2 பாலரோட பருவம். ஸோ 2 பாலருக்கும் பொதுவான பருவம் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள். 7 பருவம். கடைசி 3 பருவம் வந்து மாறும். ஆண்பார் பிள்ளை தமிழுக்கு வந்து சிற்றில் சிறுபறை சிறுத்தேர், பெண்பார் பிள்ளை தமிழுக்கு வந்து கலங்கு அம்மானை ஊசல். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதில் நிறைய இயர் கொஷின் இருக்குது. ஸோ இதை நல்லா படிச்சுக்கணும். அதே மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பாடல் வரியை ஒரு டைம் நீங்கள் வந்து படித்து வாசித்து விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து மனப்பாட பகுதி தான், பாருங்கள் ஸ்டார் போட்டிருக்காங்க. ஸோ செங்கீரை பருவம் அந்த பாடல் வரிகளை ஒரு டைம் படித்து வச்சுக்கோங்க. படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா இது எல்லாமே பார்த்தாச்சு இல்லையா. நூல்வெளி வந்து கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாட்டு இது வந்து 10th புக்கில் இருக்கும்.
சரிங்களா? 10th புக்கில் இருக்குது, நல்லா படிச்சுக்கோங்க. செங்கீரை பருவம் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை 5-6 மாதங்களில் மென்மையாக அசையும். இப்பருவத்தை செங்கீரை பருவம் என்பர். இப்பருவத்தில் குழந்தை தன் இருக்கை ஊன்றி ஒரு காலை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்து முகமசைந்து ஆடும். ஸோ செங்கீரை பருவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. நல்லா படிங்க. எக்ஸாம்ஸ் வரப்போகுது. இன்னும் 40 days தான் இருக்குது. ஸோ நல்லா படிங்க. கீப் லேர்னிங். பாய். தேங்க்யூ.